ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மில்கி மிஸ்டோட வீட் பாலடை பாயசம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு திக் பேன் வச்சுக்கலாம். அந்த பாயசம் செய்கிறதுக்கு 1.5 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ பால் ஊற்றியாச்சு. இது வந்து 1.5 லிட்டர் பால். ஆல்ரெடி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா காய்ச்சிக்கணும். பால் பாருங்கள், காஞ்சிருச்சு, நல்லா நுர வருது. அப்போது பால் காய்ச்சினதும் நல்லா ஒரு 2 தடவை கிளறி விட்டுட்டு அது கூட நம்ம வாங்கின பாயசம் மிக்ஸ், வீட் பாலடை பாயசம் மிக்ஸ், இது வந்து மில்கி மிஸ்டோட ப்ராடக்ட்டு, அசல் வீட் பாலடை பாயசம் மிக்ஸ், இதை நல்லா போட்டு ஒரு 25 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த மிக்ஸை போட்டு நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். நல்லா கொதித்து கெட்டியாகணும். ஒரு 20 மினிட்ஸ் ஆனதும் இன்னொரு பேனில் லைட்டாக நெய் விட்டு அதில் ஒரு 2 ஏலக்காயை தட்டி போட்டு அது கூட கிஸ்மிஸ், அதாவது கருப்பு திராட்சை, அதையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி முந்திரி வந்து அந்த பாயசம் மிக்ஸில் இருக்குது. அதனால் நம்ம ஏலக்காயும் கருப்பு திராட்சையும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த ஏலக்காய் திராட்சையை அந்த பாயசத்தில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சரியாக ஒரு 25 மினிட்ஸ் ஆனதும் இதுவும் நல்லா கெட்டி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கெட்டி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. அவ்வளோதான். இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நாங்கள் ஒரு 7 பேர்த்துக்கு சர்வ் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த ஃபோட்டோ கிளிப்பு. நான் இது நல்லா சூடாக இருந்துச்சு. நல்லா ஆறி ஊதி விட்டுட்டு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து ஊதி விட்டு என்னோடய குழந்தைக்கு தான் கொடுத்தேன். அவன் பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.